சினிமாக்காரங்களை பார்க்க மக்கள் வருவாங்க, அது ஓட்டா மாறாது. சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சினிமாவில் தானே வந்தாரு. அப்ப அவருக்கு வர கூட்டமும் சினிமாக்கு வர கூட்டமா? நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு போயிடுவீங்க. நான் வந்தோடனே சொல்லிட்டேன், இனிமேல் இங்கே தான் இருக்க போறேன். எப்பவுமே மதுரைக்காரன் தான். ஏங்க 8000 மாதிரி கூப்பன் கொடுப்பாங்க, அப்படின்னா சொல்லுவாங்க நாங்க சொல்ற கடையில தான் போய் எடுக்கணும்பாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க நாய்சேகர் இந்த மாதிரி பேர்லாம் நானும் வைக்க முடியும், ஆனா அப்படி கேட்க மாட்டேன் அப்படின்னு. இவங்களுக்கு எழுதி கொடுத்ததை விட நான் நல்லா என்னால வைக்க முடியும். ஆனா ஏன் நான் வந்தது அதுக்கு இல்ல. எஸ்எஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் எடுத்திருக்கு. தொகுதிகளுடைய நிலவரம் என்ன, அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத களத்துக்கே போய் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதியாக மாறி இருக்கிறது மதுரை மத்திய தொகுதி. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அல்ல 3 பேர் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற வேட்பாளர்களா இருக்காங்க. ஒருத்தர் அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் திமுக தரப்புல, அதிமுக தரப்புல அதிமுக சின்னத்துல இயக்குனர் திரு சுந்தர்சி போட்டிடுறாரு. மூணாவதாக தாவேகா சார்பில் பிரச்சாரமா முகமாக இருக்கக்கூடிய திரு முஸ்தபா போட்டிடுறாரு. இப்பேற்பட்ட சூழல்ல களம் எப்படி இருக்கு? நம்மோடு அதிமுகவுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய திரு சுந்தர்சி இணைகிறார். அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது, வாங்க பிரச்சாரத்தில் அவரோடு இணையலாம். சார் வணக்கம். எஸ்எஸ் இணைஞ்சதற்கு நன்றி. ஆமா, சுந்தர்சி அரசியலுக்கு வந்துட்டான்றதே ஒரு பெரும் சர்ப்ரைஸா இருக்கு. மதுரை மத்திய தொகுதி ஏன் சார்? மதுரை மத்திய தொகுதியை தேர்ந்தெடுத்தது நான் இல்ல, மீனாட்சி அம்மனும் மதிப்புக்குரிய எடப்பாடி ஐயா அவர்களும் தெய்வ சித்தம் சார். சுந்தர்சி அப்படின்னா எல்லாருக்கும் பிடித்த ஒரு இயக்குனர், எங்கேயும் எப்பயும் ஒரு சர்ச்சைகள் வச்சுட்டது இல்லை. ஆனா சமீபமா அதிரடியா பேசுறீங்க, அரசியல் ரீதியா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. அரசியலுக்கு வந்துட்டதால அந்த பேச்சுக்கலாம் சார்? அதிரடியா பேசல, உண்மையை தான் பேசுறேன். நான் உண்மையை பேசுறேன். நீங்களே பார்க்கலாம், மதுரை நகரம் எல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் குப்பை, கழிவு நீர், கொசுக்கொல்லை, சுத்தமில்லாத நீர். வணக்கம்மா, மறக்காம இருக்கலம்மா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தொகுதிக்கு கனெக்ட் ஆயிட்டீங்களா? அப்கோர்ஸ், வந்ததுல இருந்து என்னோட மதுரை ஒன்று எனக்கு புதுசு இல்லை. என்னோட வெளியூர்காரன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வெளியூர் இறக்குமதி அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க திமுக தரப்புல. இப்போ மதிப்புள்ள எதிர்கட்சி வேட்பாளர் உத்தமபாளையம் ஊர், அது இங்க இருந்து 110 கிலோமீட்டர். வணக்கம்மா. ரெட்டையில சார், அடிப்படையில் இன்னொரு குற்றச்சாட்டு, சினிமாக்காரங்களை பார்க்க மக்கள் வருவாங்க, அது ஓட்டா மாறாது அப்படின்னு. அது உங்களுக்கும் பொருந்துமா? அவங்க யாரு சொல்றது? எதிர்கட்சி தானே. ஆமா, விஜய்க்கு வர கூட்டத்தை வச்சு சொல்றாங்க. அவங்க துணை முதல்வர் மதிப்புக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சினிமாவில் தானே வந்தாரு. ஆமா, அப்ப அவருக்கு வர கூட்டமும் சினிமாக்கு வர கூட்டமா? ஜெயிக்க முடியாததுக்கு அப்புறம் எம்ஜிஆரா பிடிஆர் தானே அப்படின்றீங்க, குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? யாரையும் குறைச்சு மதிப்பிட நான் வரல. தோல்வியே அறியாதவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அதனாலதான் சொன்னேன், நான் தலைவரை வளர்ச்சி பேசினேன், யாரையும் குறைச்சு பேசல. இந்த பகுதி இப்ப மும்முனை போட்டியா மாறி இருக்கிறதா பாக்குறியா? தாவேகா ஓட்ட பிரிப்பாங்க, அவரு ஓட்ட பெரும்பாலும் பெறுவாருன்றப்போ எப்படி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே பாருங்க, கேமரா திருப்பி பாருங்க, குழந்தைகள் எல்லாம், லேடிஸ், தாய்மார்கள், ஃபேமிலி, ஜென்ஸ் தான். கீழே கேமரா பாருங்க. இதுதான் மதுரையோட நிலைமை. எங்க பார்த்தாலும் கழிவு நீர். மதுரையோட நிலைமை இதான். இதெல்லாம் சாக்கடை தண்ணி. இதுலதான் நாங்களே நடக்கணும். சார், மதுரைக்கு 2 அமைச்சர் பல நலத்திட்டங்களை கொடுத்துருக்கதா சொல்றாங்களே. வணக்கம்மா. கரெக்டா பேட்டி கொடுத்துட்டாரு, ஒரே சாக்கடையா இருக்கு. இததான் மாத்தணும். இததான் நான் கேட்டுட்டே இருக்கிறேம்மா. இல்ல, இன்னைக்கு நான் பேசுறேன் பாருங்க, நாளைக்கு கிளீன் பண்ணுவாங்க. சார், மதுரையை பொறுத்த வரைக்கும் 2 அமைச்சர்கள் இருந்து 2 அமைச்சர் சாட்சியை பாருங்க, தரையெல்லாம் பாருங்க, சாக்கடை. 2 அமைச்சர் பண்ணிக்கிற காரியங்கள் இதுதான். அப்ப மதுரைக்கு எதுவுமே கிடைக்கலையா? அததான் மக்கள் சொல்றாங்க, நான் சொல்லல. ரெட்டையிலமா தெருவெல்லாம் சாக்கடை ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் மாத்தணும். ஆமா, லைட் இல்ல. இந்த எதிர்ப்பு ஓட்ட இங்க போட்டியிடக்கூடிய விஜய் தரப்பு வேட்பாளர் முஸ்தபா பிரிச்சார் அப்படின்னா அது ஆளுங்கட்சிக்கு தானே சாதகமா அமையும். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இரட்டைலைக்கும் உதயசூரியன் இருந்தான். திரு சுந்தர்சி அவர்கள் இந்த நேரம் அவர் முக்கியமான படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு நேரம், திடீர்னு தேர்தல் காலத்துக்கு வந்தாரு. அந்த சுவாரஸ்யம் எப்படி நடந்துச்சு? இது ஒரு நாள் எடுத்த முடிவு இல்ல. வணக்கமா, மறக்காம ரெட்டையில அச்சோ அழகா போட்டோ போஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்த படத்துல குழந்தை நட்சத்திரம் அழகா பாக்குறாங்களே. சார், என்னதான் இருந்தாலும் அரசியலுக்கு நீங்க புதுசு இல்லையா? அரசியல நீங்க ஒரு குழந்தை இல்லையா? இப்ப முதல் தேர்தல் உங்களுக்கு அரசியலுக்கு தமிழ்நாட்டுல இல்ல, சமூகம் இருக்கிற யாருமே அரசியலுக்கு புதுசு இல்ல. வணக்கமா, மறக்காம ரெட்டையிலம்மா. சமூக அரசியல் அக்கறை இருக்கிற யாருமே அரசியலுக்கு புதுசு இல்லை.
எல்லாருக்குமே அரசியல் இருக்கு, எல்லாருக்குமே அரசியல் இருக்கு. நடக்கிற சில தப்பான விஷயங்களை அநியாயத்தை பார்த்து எல்லாருக்கும் மனசுல ஒரு ஆற்றாமை இருக்கு. சில பேர் தான் வந்து தைரியமா அதை குற்றத்தை அந்த கலையணும், நம்மளால நல்லது பண்ணணுங்கிற நினைப்பு இருந்து வர்றவங்க சில பேர் தான் வர முடியுது. மற்றவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க வெளியில காமிச்சிக்கிட்டது இல்ல. மேடம் மட்டும் தான் அரசியல் இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். நீங்க வெளியில காமிச்சிக்கிட்டது இல்ல. நான் நிறைய மீட்டிங்லேயே பேசியிருக்கேன். எப்படி நான் ஷூட்டிங் போனபோது ஒரு மலையே 3 மாசத்துல உடச்சு எடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு அதுல. அதனால அரசியலுக்கு ஒரு நைட்ல வந்தது இல்லை, அரசியல் ஆர்வம். ஆனா உங்க மேல வைக்கப்படக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சென்னைக்கு போயிருவீங்க, மக்கள் எங்க வந்து உங்களை சந்திப்பாங்கன்னு கேக்குறாங்க. அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறது நம்ம எதிர்கட்சி வேட்பாளர் சைடு தாங்க. நான் தான் சொல்லிட்டேன், இனி நான் மதுரைக்காரன், மதுரையில தான் தங்க போறேன்ட்டு. நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்றீங்களா? நாம் எப்பவுமே மதுரைக்காரன் தான். தமிழனாகிற ஒவ்வொருத்தரும் மதுரைக்காரன் தான். இன்னொன்னு நான் வந்தோடனே சொல்லிட்டேன், இனிமேல் இங்கே தான் இருக்க போறேன்ட்டு. அதாவது மதுரையில இப்பதான் அவர் எதிர்கட்சி வேட்பாளருக்கே மதுரைக்காரங்க ஞாபகமே வந்திருக்கு. இப்பதான் முதல் தடவை தொகுதி பக்கம் வராரு, மதுரைக்காரன் வார்த்தைக்கு வந்து சொல்லிக்கிறாரு. அது ஏதோ கோஷம் மாதிரி, இந்த கார்பரேட் இது மாதிரி உட்காந்து கோரல் இது பண்ணிட்டு இருக்காரு. 10 வருஷமா சொல்லாதவர் இப்பதான் ஞாபகம் இருந்தா. உங்க மேல ஆவேசமான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு, அது எப்படி பாக்குறீங்க? தனிப்பட்ட முறையில அவர் பதில் சொல்றதுக்கோ அவரை தனிப்பட்ட முறையில தாக்குறதுக்கோ நான் இங்க வரல. நான் வந்தது மதுரைக்கு, இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கேன். ஸோ அது என்னோட கேள்விகள்லாம் மதுரை தொகுதியை பற்றிய கேள்விகள், மதுரைக்கு இவர் என்ன பண்ணாங்கிற கேள்வி. அது என்னோட கேள்வின்னு சொல்றதை விட அது மக்களோட கேள்வி. மக்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி தான், இந்த ஆட்சியை பற்றி மக்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி தான் நான் சொல்கிறேன். மக்களோட குரலாக தான் நான் ஒழிக்கிறேன். நான் கல்ல பார்த்ததை மனசில் பட்டதான் வாயால் சொல்கிறேன். இதை தான் தாங்க முடியாமல் அவர் வந்து என்னை வந்து இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இருக்கிற பட்ட பேர் நீங்கள் கூட சொன்னீங்க, நாய்சேகர் இந்த மாதிரி பேர்லாம் நானும் வைக்க முடியும், ஆனால் அப்படி கேட்க மாட்டேன் அப்படின்னு. இல்லையே, நான் சொன்னேன் படத்தில் நான் இந்த மாதிரி எத்தனையோ பேர் வச்சிருக்கேன். இவங்களுக்கு எழுதி கொடுத்ததை விட நான் நல்லா என்னால் வைக்க முடியும். ஆனால் ஏன் நான் வந்தது அதுக்கு இல்லை. உங்களுடைய பட டைலாகே எடுத்து இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு, உங்களை வச்சுட்டு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அது எதிர்பாராத இன்பம் இருந்துச்சு. நான் வேட்பாளராக அந்த கூட்டத்தில் வந்து நானும் வந்து ஒரு வேட்பாளராக ஒரு அறிமுக கூட்டத்தில் இருக்கும்போது என்னோட சீக்வன்ஸ் வந்து பொதுச் செயலாளர் அவ்வளோ நேரம் என் படத்தை ஒரு சீரை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்னு அந்த சீனை அவர் நிகழ்கால அரசியல் சுச்சுவேஷனுக்கு கனெக்ட் கொடுத்துனது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் தனிப்பட்ட முறையில் அவரை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்றது எடுபட்டு இருக்கதா பார்க்கலையா சார் திமுக உடைய அறிவிப்பு? ஏங்க 8000 மாதிரி கூப்பன் கொடுப்பாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாங்க சொல்ற கடையில தான் போய் எடுக்கணும்பாங்க, அப்புறம் இந்த ஐட்டம் மட்டும் தான் வாங்கணும்பாங்க. அதுல 8000 ரூபாய் பாதிக்கு மேல வந்து எங்க கமிஷனா போகணும் உங்களுக்கே தெரியும். 8000 ரூபாய்க்கு எது வேணாலும் வாங்க சொல்ல போறாங்களா? சில கடைக்கு போய் சில ஐட்டங்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் மட்டும் தான் வாங்கணும். சார் இது சட்டமன்ற தேர்தல், ஆனா அதிமுக ஓட்டு போட்டா பாஜக ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சினா ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எடப்பாடியார் வந்து மத்திய அரசோட இணக்கமா இருந்து மத்திய அரசோட நிதிகளோட மாநில அரசு நிதி சேர்ந்து வரும்போதுதான் நிறைய நலத்திட்ட உதவிகள் வரும். அப்படி இல்லாம மத்திய அரசோட சண்டை போட்டு இத்தனை வருஷமா வர வேண்டிய நல்ல நியாயமான நலத்திட்ட உதவிகளோட வரவிடாம தடுத்து வச்சிருக்கு இந்த மாநில அரசு, இப்ப இருக்கிற ஆளும் கட்சி. நாளைக்கு எடப்பாடியார் ஆட்சி வரும்போது மத்திய அரசோட இணக்கமான சூழல் நடக்கும். மத்திய அரசு நிதியும் மாநில அரசு நிதியும் வரும்போது ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் மதுரை மத்திய தொகுதிக்கு மட்டும் இல்ல, மதுரை மாநகருக்கு மட்டும் இல்ல, தமிழகத்தையே வரும். தமிழகம் மீண்டும் அது இழந்த பெருமையை மீண்டும். இறுதியா சார் இந்த தொகுதிக்கு உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன? இந்த தொகுதிக்கு நான் நிறைய வாக்குறுதி, முக்கியமான என்னுடைய வாக்குறுதி அடிப்படை தேவைகள், மக்களோட அடிப்படை தேவைகள். நீங்க வரும்போதே பாத்தீங்க, எங்க பார்த்தாலும் சாக்கடை தண்ணி ரோட்ல ஓடிட்டு இருக்கு. மக்கள் முன்னாடியே குறை சொன்னாங்க, தெரு லைட் எரியல, குடிக்கிற தண்ணி வரல, கொசு தொல்லை, குப்பையை அகற்றல, இந்த மாதிரி பேசிக் நீட்ஸே வந்து இல்லாம இருக்கு. முதல்ல அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் மதுரை மாபெரும் கலாச்சார நகரம், இதோட இழந்த பெருமையை மீட்கணும். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஜிடிபி வர்ற அளவுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு மாபெரும் கலை பொக்கிஷம், கலாச்சார பொக்கிஷம் மதுரையில் இருக்கு. அந்த வருமானத்தை மீட்கணும். சுற்றுலாத்தலமா மதுரை பெரிய லெவலில் கொண்டு வர முடிஞ்சா மதுரையில வேலை வாய்ப்பு பெருகும், பிசினஸ் பெருகும், வேலை வாய்ப்பு பெருகும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவாங்க. இந்த கஞ்சா போதை பழக்கத்தை அடிப்படையான மக்கள்லாம் அதுல மீள்வாங்க. இந்த மாதிரி நிறைய ஆசை எனக்கு இருக்கு. அது போக பெண்களின் பாதுகாப்புக்காக இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, மீச்சூர்ல ஒரு சின்ன வயசு வீட்டுக்குள்ள போய் கஞ்சா போதையில போய் அடிச்சு வெட்டி கொண்டிருக்காங்க.
இந்த மாதிரி போதையல் பழக்கத்தெல்லாம் வந்து தமிழகத்தை பேசணும், பெண்களுக்கு பாதுகாப்பு பழகணும். ரோட்டுக்கு ரோடு லைட் மட்டும் இல்லை, சிசிடிவி அமைச்சு பெண்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். நன்றி சார், நிறைய கேள்வி கொடுத்தீங்க. நன்றி.